ஆண்டுடைய பிரசனம் நம்மை நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நாம் மாத்திரம் தான், சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு சொந்த பந்தம். நாம் ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல அசைவாடும்படியாக, நாம் அவரோடு ஐக்கியப்படும்படியாக இப்போ நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் என்ன வார்த்தை நீங்கள் கொடுக்க போறீங்க ஆண்டவரே, அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ப்பா, அது நான் கேட்டு அதுபடி நான் நடக்கணும். நம்முடைய காலத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா நீர் பாதுகாப்பு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை ஒருவருக்கே சொல்கிறோம். இப்போ ரீசன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் ஐயா சொல்லியிருந்தாங்க, 3வது வாரமும் 4வது வாரமும் மூப்பரெல்லாம் வந்து செய்தி கொடுக்கணும். இன்னும் நீங்கள் செய்தி கொடுக்காம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு சரி செய்தி கொடுக்கலாம் சொல்லி நானும் மூப்பரும் பேசிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேர் தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா இப்போ என் பேர்லாம் போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தா புதன்கிழமை எனக்கே தெரியாது, இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன உங்கள் பேர்லாம் போட்டிருக்கு தேவை செய்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பார்க்க பார்த்தா பேர்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஐயோ என்ன பேசுறது தெரியல, இன்னும் நம்ம எதுவுமே ரெடி பண்ணலையே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிச்சு சரி ஏதாவது ஒரு பேசலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து பிரித்து பார்த்துக்கும் போது தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறை ஜனத்தாருக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும் பொழுது எப்படி என்னத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். சரி, ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பேச வேண்டியவைகளை பற்றி பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு போதிப்பார். சரி ஆண்டவரை நீங்களே சொல்லிட்டீங்க, என்ன பேசலாம் நீங்களே சொல்லுங்க சொல்லிட்டு நான் திருப்பிட்டு வரும்போது தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. 38லேருந்து 42 வரைக்கும் படிங்க. இது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். இருந்தாலும் நாம் ஒரு வாட்டி நாம் மீண்டுமே அதை நம்ம படித்து நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடையலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து விட்டதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுது. இங்க பாருங்க, உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா, மரியாள் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற பாதத்தருகே உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசினிருக்கா. ஆனா மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டாரு, அதனால என்ன பண்றான், ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன செஞ்சு சாப்பிட்டு அவர் சாப்பிடுவார் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்ம என்ன பண்றோம், உலகத்தாரை போல நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம வந்து அநேக காரியங்களை குறித்து, ஐயோ எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய குடும்பம் எந்த நிலைமைக்கு போகுமோ, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகுமோ, என்ன கடன் யாருக்கு இருப்பான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எதிர்காலத்தை குறித்து கவலை. இந்த மார்த்தாளை போல நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா மரியாள் பாருங்க, எதுக்குமே கவலைப்படல. அவங்க போய் என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுபடி என்ன பண்றாங்க, அவருடைய பாதத்தை அருகே அமர்ந்து அவர் சொல்றதை கேட்டு என்ன பண்றாங்க, அதன்படி அவங்க நடக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்றாங்க. அந்த நல்ல பங்கு யாருன்னு நம்ம பார்ப்போமா? சங்கீதம் 16ஆம் அதிகாரம். அந்த நல்ல பங்குனா யாருன்னு பாருங்க. சங்கீதம் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க.
கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். யார் அது பங்கு? கர்த்தர் தான் பங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கர்த்தரை நாம் பங்காய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது உலக காரியங்கள் நம்ம எந்த காரியம் இருந்தாலும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பார். ஆண்டவருடைய சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் கூட தான் இருப்பார். கீழே போய் படம் தூங்கிட்டு இருப்பார். ஆனால் அங்கே பெரும் காற்று வரும், படகு அப்படியே கவுற சமயம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் கூட இருக்கிறது மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க? கவலைப்பட்டு புலம்புறாங்க. ஐயோ யார் காப்பாற்றுவா? போய் எழுப்புறாங்க. ஆண்டவரே என்ன எங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் படுத்து என்ன பண்ணுறீங்க? ஒரு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்களே, எங்களை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க? அவங்க பயந்து சாகுறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவும் சொல்றது இல்லை. நம்ம உலக காரியங்களை நினைச்சு என்ன பண்ணுறோம்? கவலைப்பட்டு கலைக்கு கொண்டு அந்த மாத்தால போல. அதே போல சீசர்கள் என்ன பண்ணாங்க? உலக காரியத்தை நோக்கி பார்த்ததுனால அவங்களுக்கு பயம் உண்டாச்சு. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அந்த தைரியம், அந்த விசுவாசம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரை எழுப்பாம அவங்க ஜெபம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த காரியத்தை ஜெயம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆண்டவர் தான் பங்கு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அந்த நேரத்தை தெரிந்து கொள்ளலை. ஆனால் அதே சீசர்கள் வந்து ஆண்டவர் மறுத்த பின்பு பாருங்க, ஆண்டவர் தான் என்னுடைய பங்கு சொல்லி தெரிந்து கொண்ட பிறகு இந்த இடத்துல பயந்த சீசர்கள் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? அநேக அற்புதங்கள் செய்கிறாங்க. அவங்களுடைய துணியை தொட்டாலே என்ன பண்ணுறது? அற்புதம் நடக்குது. பேதுருலாம் பாருங்க, பேதுரு வந்து ஆண்டவர் மறுதளிச்சுட்டு ஓடினவர் கூடவே தான் இருப்பார். இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்டவர் முடியும் போல பயந்து என்ன பண்ணுறாரு? அவர் ஓடிடுறாரு. ஆனால் வந்து ஆண்டவர் மேலே அவ்வளோ ஐக்கியம் இல்லை அவருக்கு. ஆண்டவர் கூட ஊழியம் செய்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சு அற்புத அடையாளங்களை பார்க்குறாங்க சீசர்கள். ஆனால் வந்து என்ன பண்ண அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இன்னும் முழுமையாக அவங்க தன்னுடைய பங்கா அவங்க ஏற்றுக்கல. அதனால நான் பயம் அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் மறுத்த பின்பு பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் அவங்களுடைய இறங்கின பின்பு அவனுடைய அபிஷேகத்தை அவங்க நிறுவப்படுறாங்க. அந்த அப்போஸ்தலர் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில் என்ன பண்ண கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் ஆவியாளர் என்ன பண்ணுறாரு? அவர் மேலே அபிஷேகத்தை இறங்குறாரு. அப்போதான் வந்து அதிசயம் நடக்குது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எதனால? ஆண்டவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பங்கை என்ன பண்ணாரு? மாறிட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க அடுத்து பயந்த சீசர்கள் இங்க பயப்படுறாங்க. ஆனா அதே சீசர்கள் கொண்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சு என்ன பண்றாங்க? இன்னைக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த சீசர்கள் உலகமெங்கும் போய் நம்மளுக்காக என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தனால தான் நாம இன்னைக்கு ஆண்டவரை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அன்னைக்கு அவங்க பயந்துட்டு ஆண்டவர் தெரிஞ்சா சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிறிஸ்தவ மதமே அதே போல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த சீசன் பேர் தெரியுமா உங்களுக்கு? தோமா. அவரும் அப்படிதான். ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்பிக்கை இல்லை அவருக்கு. உங்களுடைய கையை காட்டுங்க, நான் உங்களுடைய கையை வரல போட தான் என்ன பண்ணுவேன்? நம்ம இன்னைக்கா நம்முடைய நிறைய ஜனங்கள் அப்படிதான் இருக்காங்க. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணி என்னதான் சொல்ல, ஆனால் நம்பிக்கை என்னது? நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு அடையாளத்தை கேட்பாங்க. ஆண்டவர் நிறைய மற்ற காரியங்களுக்கு போகக்கூடாது. உலகத்தான் அப்படிதான். இன்னைக்கு நம்ம என்ன தேவையோ, ஐயோ எனக்கு வேலை பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஜெபித்துக்கு வராங்க. ஜெபித்துக்கு வந்து என்ன பண்றாங்க? திரும்பவும் போயிட்டு ஆண்டவர் மறந்துட்டு திரும்பி அவங்க உலக காரியங்களுக்குள்ளாக போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன அவங்க பங்கா தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் பங்கா தெரிந்து கொள்ளனா உலகத்தை என்ன பண்ணுவாங்க? சுத்தமாக மறந்துடுவாங்க. உலகத்தான் அல்ல, நம்ம வந்து உலகத்தாலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதுனா உலக ஆசைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்பட்டு போகக்கூடாது. அதெல்லாம் வெறுத்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். திரும்பவும் போயிட்டு நம்ம அதிலே என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. நம்ம வந்து மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காட்டணும். அப்போதான் கிறிஸ்தவ கால வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அதே போல நம்ம ஒரு சம்பவம் பாருங்க, 10 கிறிஸ்தவர்கள் வராங்க ஆண்டவர் இடத்துல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சம்பவம் வருது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 19 வசனம் கொஞ்சம் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் லூக்கா 17 12 பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? வந்து
ஏன்னா துன்பம் வரும்போது ஆண்டவர் தேடி என்ன பண்றாங்க, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு வேலை இல்லை. ஆனா வேலை கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும், ஆண்டவரே மறந்துடும். அதே போல என்ன பண்றாங்க, 10 குஷ்டரோகிகளை ஆண்டவரை தேடி வராங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவர்களும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்றார். அதே போல 10 பேர் குஷ்டரோகியா வராங்க, சுகத்தை பெற்றுறாங்க ஆண்டவருடைய வார்த்தையினால. ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் திரும்பியும் அவங்க உலக காரியத்துக்கு எனக்கு குணமாயிட்டு இனிமேல் எதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திரும்பி போயிடறாங்க. ஆனா அந்த ஒருவன் மாத்திரம் என்ன பண்றான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காய் தெரிந்து கொள்ளும்படியாய், தன்னுடைய பங்காய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியா என்ன பண்றான், திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறான். நாம இப்போ நம்ம இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கணும். நாம அந்த 10 குஷ்டரோகிகள் அந்த 9 குஷ்டரோகி போல இருப்போமா, அல்லது அந்த ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அந்த ஒரு குஷ்டரோகியை போல இருக்கிறோமா? இந்த நேரத்தில் ஆவியாளர் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதே போல நாம் அந்த மரியாதை போல மாக்களை போல உலக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம மரியாதை போல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், நல்ல பங்கு தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம என்ன பண்ண இப்போ நாம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் இப்போ நம்ம இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம வந்து மாக்களை போல அநேக காரியங்களை குறித்து இன்னமும் கவலைப்பட்டு கலை கொண்டு என்ன பண்ண முடியாது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியாது. இன்னமும் நம்ம அப்படியே தான் உட்காந்து இருக்கணும். ஆண்டவரை நாம் எப்போ அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்றோமோ அப்போதான் என்ன பண்ண முடியும், நம்முடைய சத்தியத்தை வளர்ந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தை நம்ம உயர்ந்து அந்த பொருளாதார ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தான் என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் போனால் அங்கே போய் பங்கு போட்டால் நம்மளுக்கு நல்ல பணம் கிடைக்கும், இந்த வியாபாரத்தில் போட்டால் பணம் கிடைக்கும், அங்கே போனால் இங்கே நல்ல பணம் கிடைக்கும் சொல்லி நான் உலகத்தை தேடி அனைவரும் ஓடிக்கொண்டிருக்காங்க. நாம் அப்படியே உலகத்தை தேடி ஓடக்கூடாது. நம்ம ஆண்டவரை மாதம் தேடி நம்ம ஆண்டவர் எடுக்க சொல்லி நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்த்துவார். அருமையான சாட்சி நம்ம கேட்டோம். அந்த சாட்சி கேட்கும் போது என்னுடைய பிரசங்கம் அப்படியே அந்த சாட்சியில் இருந்தது. ஆண்டவர் ஆவியாளர் பாருங்க எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. எனக்கு அவர் யாரும் தெரியாது, அவர் எனக்கு யாரும் தெரியாது. அவர் இன்னைக்கு வந்து சாட்சி கொடுப்பாரு எனக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா பாருங்க அவர் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, நல்ல பங்கா தெரிந்து கொண்டாரு. அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டதால இன்னைக்கு அவர் இங்க வந்து சாட்சியா நின்று சாட்சி சொல்றாரு. என்னுடைய பிரசங்கம் எடுத்துன்னு வந்த பிரசங்கத்துக்கும் அவர் சொன்ன சாட்சியை பாருங்க, ஆண்டவர் ஆவியாளர் எப்படி முடிச்சு போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. அதான் ஆண்டவர். அதே போலதான் இந்த வேதாகமும் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேதாகமும் எப்படி பல பேர் பல நாட்டில இருந்து அங்கங்க அந்தந்த காலகட்டத்தில் எழுதுனது. ஒரே நேரத்தில் உட்காந்து இது போல கும்பலாக உட்காந்து எழுதலை. பல நாட்டில இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதின வசனத்தை நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எல்லாமே என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஒரே இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரே இடத்துல உட்காந்து எழுதலை. அதே போல ஆவியாளர் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு தலைப்பு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தலைப்பை வச்சு ஒருத்தர் எழுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எழுதுவாங்க, எழுத முடியாது. அவங்க மனசில் என்ன போடுதோ அதான் எழுதுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆவியானவர் மூலமா உணர்த்தப்பட்டு எல்லாரும் ஸ்டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டீச்சர்லாம் வந்து அநேக புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து இந்த வேதாயத்தை நம்மளுக்கு கொடுக்கல. அவங்களுடைய காலகட்டம்லாம் வேற வேற காலகட்டம். அவங்க எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சம்பவம் தான், கரெக்டாக இருக்குது. அதே போல தான் ஆண்டவர் ஆவியானவர் நம்ம ஆவியானவர்களை கேட்டு நம்ம ஜெபித்து நம்ம வந்து எந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தணும்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். நம்ம ஆண்டவரை ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் சுகமே கிடைக்கல. நம்முடைய திருச்சபையில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் பலவீனமாக தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண உண்மையா ஆண்டவரை தேடி ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு உலகத்தான் சுகம் தர மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்தாங்கன்னா என்ன பண்ண, கண்டிப்பா விசுவாசத்தோடு கேட்கும் போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். இன்னும் நம்ம அந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்து நம்ம ஆண்டவருக்காக இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவார், ஆண்டவர் உயர்த்துவார். இந்த செய்தி நம்ம இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் நம்முடைய பங்காக என்ன பண்ணணும் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோமானா
உலகத்தை குறித்த கவலை நமக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். வேதத்தை படிக்கும்போது பாருங்க, ஆண்டவர் நிறைய ஊமையில சொல்லுவார். பறவைகளை பாருங்க, அவங்க என்ன பறவைகளுக்கு நாளை தினத்தை குறித்து கவலைப்படுதா? எதையும் கவலைப்படல, அது பாட்டு அப்படியே கத்திட்டு போயிட்டு இருக்குது. ஆண்டவர் அதுக்கு உணவு அளிக்கிறார். அதை படித்த நானே உங்களை நான் காப்பாற்ற முடியும். உன்னை படித்த நானே, உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியாதா? அதையா சொன்னார் பாருங்க, காட்சியில் சொன்னார். அவருக்கு தெரியாதா நம்மளுக்கு என்ன தேவை என்பது? அதனால ஆண்டவர் நடத்துவார். நம்ம என்ன பண்ண முடியும் காரியங்களை ஆண்டவருக்கு அடுத்து ஒப்படைச்சோம்னா, உலகத்தான் என்ன எதெல்லாம் சொல்லுவான் சத்துரு அவங்க மூலியமா, நீ இங்க போ அங்க போ, இன்னொரு சந்தி அவனை பேசி மந்திரவாதிகிட்ட போ, அதை பண்ணு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. அது செவி சாய்க்காம இருக்கணும். அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரா? உலகத்தான போல நம்ம போகக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சொல்படி கேட்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு நம்ம நடந்தும் ஆனால் அது என்ன பண்ணுறது? உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு உயர்வை தருவார், சுகத்தை தருவார், பலத்தை தருவார், ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்து என்ன பண்ணுவார்? நமக்கு அருள்வார். இந்த நாளில் கூட ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பங்கா வச்சு அவரை முன்வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது கத்ததாமே என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை நடத்துவார். கத்ததாமே இந்த செய்தி கொடுக்க முடியாது. எனக்கு வாய்ப்பளித்த போதகர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசிகள் கேட்டவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்ததாமே இந்த பெரிய ஆலோசனை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம். அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தி நான் கேட்டேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. நல்ல பங்கு. இயேசு கிறிஸ்துவாகி நல்ல பங்கு என்ன பண்ணவர்? தெரிந்து கொண்டார். அவங்க நம்ம கூட நல்ல பங்கு தெரிந்து கொண்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்வதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. உறுதியாக இருப்போம். கொரோனா வரட்டும், வெட்டுக்கிளி வரட்டும், பூமி எதிர்ச்சி வரட்டு, எது வரட்டும், நாம் என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கப்பட நான் அசைக்கப்படுவதில்லை. இல்லையா? இந்த நிச்சயத்தோட கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம், செபிப்போம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரம் போயாலினால் வாரிதி பொன்கிட, சீரம் போயாலினால் வாரிதி பொன்கிட, பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த ஒரு பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மத்தையும் ஆக்கினையாவையும், போக்கிட மத்தையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆமென். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆமாண்டவரே, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து, அழிந்து போகிற உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினவர்களாக இருந்தார். ஆனால் அவள் சகோதரியாகிய மரியாள் உடைய பாதத்தை அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே இன்றைக்கும் அவர்களை நாங்கள் மார்த்தாளை போல அல்ல, மார்த்தாளை போல அல்ல, மரியாதை போல, மரியாதை போல நல்ல பங்காகிய உண்மை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த தெரிந்து கொள்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கும்படி நீங்க ஆவியானவர் மறுமைகளை உணர்த்தினதுக்காக, ஆவியானவர் அதை ஊர்ஜிதம் செய்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு நல்ல பங்காக இருக்கும்போது உலகமோ வியாதியோ மற்ற எந்த காரியங்களோ அவர்களை அண்ட முடியாதப்பா. நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க. நீங்க எல்லாத்தையும் ஜெயித்தவர், சிலுவையில் ஜெயித்து வெற்றி சிறந்தவர். நீங்க இருக்கும் போது
கலங்காதபடி காத்து கொள்ளுங்க. கேட்ட செய்தி ஒவ்வொரு பிரயோஜனமாக இருக்கு. செய்தி கொடுத்த ஆண்டவரே சகோதரனை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கிற அத்தனை வாலிப சகோதரர்கள் கூட எழுப்பி உபகேட்டு ஊழியம் செய்யணும். இவர்களை போல ஒவ்வொருவரும் எழுப்பி ஊழியத்தை செய்யணும்ப்பா. அந்த வாஞ்சிய ஊருக்கு தாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சகோதரிகளுக்கு தாங்க. ஆண்டவரே சுத்தமாய் சபையில் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கத்த தொட்டு சுகமாக்கும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தை எல்லையை சொல்லாதுங்க. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள்ல முழுமையான குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கத்தர் கொடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஆண்டவரே செவனே நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு என் தேவன் குழந்தை பாக்கியத்தை தாங்க. பேறு காலத்துக்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசத்தை தாங்க. நீர் அப்படியே செய்ய போறது நன்றி. வருகிற வாரம் கூடுகிற வரைக்கும் பிரசன்னம், பாதுகாப்பு, ஆளுகை ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சிநேகமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தடைப்பட்டவர்களோடும் சகல பசுவாக்களோடும் இந்த வாரம் தன்னுடைய பிறந்தநாள் காண்கிற சகோதரி வைரத்தோடும் சதாகாலம் எங்க வேண்டிட்டு காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பத்திரம் விசாரிங்க.